फ्रेंड्स நம்ம சேனல்ல நிறைய சட்னி வெரைட்டிஸ் நம்ம போட்டுருக்கோம். பார்க்காதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு வந்து நெல்லூர் ஸ்பெஷல் கார சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். फ्रेंड्स இந்த சட்னி செய்யிறதுக்கு ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியா ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா மிளகாய் வத்தல் ஒரு 8 ல இருந்து 10 மிளகாய் வத்தல் வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா கலருக்காக நீங்க வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தா கூட நீங்க கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பூண்டு வந்து தோல் உரிக்காம எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா பாத்தீங்கன்னா கறிவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பாத்தீங்கன்னா மிளகாய் வத்தல் நிறைய சேர்த்தா தான் நல்லா இருக்கும் டேஸ்ட். அதனால வந்து நான் மிளகாய் வத்தல் ஜாஸ்தியாவே சேர்க்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 மிளகாய் நீங்க ஆட் பண்ணா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சமா கறிவேப்பிலை ஃப்ரெஷ் கறிவேப்பிலை கொஞ்சமா சேர்த்திருக்கேன். கறிவேப்பிலை வந்து நிறைய சேர்க்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு இனுக்கு மட்டும் சேர்த்தா போதும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை இல்லைனா வந்து கடலைப்பருப்பு நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிடுவாங்கல்ல, அதனால் வந்து கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன சீடு ஒரு சீடு அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொட்டை அளவுக்கு பார்த்திங்கன்னா புளி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. திறந்து பார்த்துக்கலாம். சட்னி பார்த்திங்கன்னா ஒரு 95% வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு தேவையில்லை. அப்போ தான் வந்து இட்லி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் நல்லெண்ணெய் சேர்த்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும். நம்ம இதில் வந்து நிறைய காரம் சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த நல்லெண்ணெய் வந்து காரத்தை வந்து அப்படியே ஈக்குவல் பண்ணி கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இதில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெயை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு மிளகாய் வத்தல் வந்து 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு காயப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை சிம்மில் வச்சுட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப கொதிக்கணும்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சட்னி இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டால் போதும். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காரசாரமாக நீங்கள் சுள்ளுன்னு ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கார சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்றீங்கன்னா 5 இட்லி 6 இட்லி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சட்னி அவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்கணும்லாம் தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இன்றைக்கி டின்னருக்கு வந்து இட்லி தோசை இல்லைனா சப்பாத்தி கூட இது ரொம்ப நல்லாவே செட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் இட்லி தோசை செய்கிறீங்கன்னா இந்த சட்னியை வந்து தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்லெண்ணெய் ஸ்மெல்லோட இந்த சட்னி காரசாரமாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.